இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவங்க யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் உங்க நண்பன் டேவிட் சபரி. இன்றைய பொழுது ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நம்ம வந்திருக்கிறோம். அதான் போதைப் பொருள். போதைப் பொருள் சொல்லும்போது நிறைய விதம் இருக்கிறது. ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. இந்த போதைப் பொருளினால அடிமையாக்கப்பட்டு சீரழிந்தி தானும் கட்டு தன் வாரிசும் கட்டு குடும்பமும் அவமானப்பட்டு நிலையில் இருக்கிறவர்கள் அநேகர் பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. முதல்ல இந்த போதைப் பொருள்னாக இப்ப நேத்து ஆரம்பிச்சது இல்லைங்க. பண்டைய காலத்து பாபிலோன் எகிப்து கலாச்சார நாகரிகம் வரத்துக்கு முன்னிலேந்து இருந்திருக்குது. ஆனா அவர்கள் அதை அந்த போதைப் பொருளை பயன்படுத்துறது எதுக்காக, மருத்துவத்துக்காக பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஏன்னா அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த போதைப் பொருள் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கும்போது செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா இப்பொழுது அதையே போதைப் பொருளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவ ரீதிக்காக பயன்படுத்தப்பட்டது இப்ப அடிமைத்தனத்துக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மத்தியில ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவர் இந்த ட்ரக் எடிக்ட் உள்ளவங்களை இப்ப சந்திச்சு அநேகரை அவர் மனமாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்த ஒரு நபர். அவரை நான் இன கண்டு கொண்டு அவரை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவழைச்சிருக்கேன். அவர் பல மாதங்களாக அவரோட தொடர்பு கொண்டிருந்து இன்னைக்குதான் அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால அவர்கிட்ட நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அவர் எய்ட்ஸ் லீக் இன்டர்நேஷனல் என்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். பொது தொண்டா செய்து கொண்டிருக்கிறாரு. இவர் 27 வருஷமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாரு. பணம் இல்லைங்க, தியாகமா செய்து கொண்டு வருகிறாரு. இவர் மோட்டிவேட்டராகவும் கவுன்சிலராகவும் ரிப்பீட்டராகவும் அதாவது பரிந்துரை செய்கிறாகவும் இருக்கிறாரு. இவர் சந்திச்ச ஒவ்வொரு நபரையும் இவர் 39 சென்டர் இருக்கு அனுப்பி விடுறதுக்கு அளவுக்கு இவருக்கு கான்டாக்டும் ஒரு தொடர்பும் இருக்குது உங்களுக்கு கூட. அதனால ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புகிறவரா இருக்கிறாரு. இவர் மூலியமாக நமக்கு கொடுக்க வந்திருக்கிற செய்தியை நம்ம கூர்ந்து கவனிச்சு கேட்போமா? நிறைய காரியங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு என்பது நிச்சயமாக பிரயோஜனமா இருக்கு என்று நான் நம்புகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்டர் டேவிட். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. அநேக காரியங்கள் இந்த உலகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். விசேஷமாக போதைப் பொருள்னால அடிமையாக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல தெரிந்தும் தெரியாமலும் கண்டும் காணாமலும் மறைமுகமாக நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்க முடியாகவும் மறுவாழ்வு கொடுக்க முடியாகவும் நிறைய ஆலோசனை உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் சமயக்காருக்கு தான் சமையலை பத்தி தெரியும். அது மாதிரி இதோடைய போதை பித்தர்கள் மத்தியில் நீங்க ஊழியம் செய்ததுனால அவர்களை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால அவங்களுக்கு பொருத்தமான அவங்க மாற்றத்துக்கு ஏற்றவான சில காரியங்கள் கேள்விகள் மனத்தில் வச்சிருக்கிறோம். சரி, முதலாவது இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னதாக கேள்விக்கு போறதுக்கு முன்னதாக உங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி நீங்க இந்த ஊழியத்துல அதாவது ட்ரக் காரியங்களுக்குள்ளாக வரணும்னு எப்படி உங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்ல முடியுமா? சரி, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் இந்த மீட்டிங்க்கு எனக்கு திறந்த வாசல் கொடுத்ததுக்காக. ஸோ என்னை பத்தி பேசுறதுன்னா அது ஒரு 36 வருஷமோட ஹிஸ்டரி தெரியணும் பாருங்க. ஸோ சுருக்கமா செஞ்சுக்கிறேன். நான் ஒரு கேத்தலிக் குடும்பத்துல பிறந்த பையன். ஸோ எனக்கு அப்பா அன்புனா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா எங்க அப்பா என்னை 8 வயசுலயே விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு அன்பு காட்டினது இந்த போதை பொருட்கள் உள்ள என்ன சொல்றதுன்னா நண்பர்கள். அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். அவங்க கொடுத்து கடைசியில போக போக எனக்கு தெரியுது இதுதான் முத எனக்கு தெரிஞ்சது சண்டு. அது ஒரு போதைப் பொருள் பகுதி. அது ஒரு விதமான ஓபியம் சொல்லுவாங்க. அது மகத்துவருக்கு இது வரைக்கும் பாய்க்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல பாய்க்கிறாங்க. அனிஸ்தட்டிக்கு ஓபியம் மோர்பின். அப்படிங்களா? போதைப் பொருள் எத்தனை விதம் இருக்கு? அது 2 செக்ஷன் இருக்கு பாருங்க பாஸ்டர். ஒரு செக்ஷன் இயற்கையா முளைஞ்சது.
ஓகே, தாவரங்கள். ரெண்டாவது வந்து மனிதரான உருவாக்கப்பட்ட கெமிக்கல் மூலியமா. ரெண்டு விதமான ட்ராக். முதல் ட்ராக் என்னன்னா, ரெண்டு விதமான ட்ராக் சொல்றாங்க. ஒன்னு வந்து லீகலா கிடைக்கும், ஒன்னு இல்லீகலா கிடைக்கும். லீகலா கிடைக்கிற ட்ரக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல, பார்மசில லீகலா. அது வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. இல்லீகலான ட்ரக்ஸ்னா இப்போ வந்து கஞ்சால இருந்து, மோர்பின்ல இருந்து, ஹெரோயின்ல இருந்து. ஸோ இப்போ சிந்தட்டிக் ட்ரக், இப்போ வந்து மாடர்ன் ட்ரக் சொல்றாங்க. ரொம்ப வாலிபருக்கு பிடிச்சமான ட்ரக்னா மெத் எபித்தமீன், அப்படின்னா ஐஸ் சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கோம். சில தமிழ் வந்து அது வந்து ஜார்கோன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. யாருக்கும் தெரியாம உள்ள நிறைய இருக்குது. சரி சார், எப்படி இந்த போதை புத்தர்கள் இந்த போதைக்கு அடிமை ஆகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, ஒண்ணு முத எப்படி அவங்க அடிமை ஆகுறாங்கன்னா, ஃபேமிலியில இருந்து வர ப்ராப்ளமு, அப்பா அம்மாவுக்கு எப்பயும் சண்டையா இருக்கும். ஸோ அவங்க மகனுக்கு வந்து என்னது பொறுத்துக்க முடியல, வீட்டில் மன உளைச்சல். அவன் வந்து வெளியே போயிட்டு அவன் கூட்டாளி கூட சொல்லும் போது அவங்க கூட்டாளி சொல்லுங்க, பரவாயில்ல இதை அடிச்சுப்பாரு, நீ வந்து கொஞ்ச நேரம் மறந்துடுவ. ஸோ அது போக 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 அது வந்து ஒரு ருட்டீன் ஆகிடும். ருட்டீன் ஆகிட்டா அது வந்து அடிக்ஷனா மாறும். குடும்பத்துல சமாதான சந்தோஷம் எல்லாம் அப்படி எங்கனாச்சும் சந்தோஷத்தை போய் தேடலாமே, அப்படி தவறான நண்பர்களுடைய பழக்கத்தை வைத்துக் கொண்டு அவங்க கொடுக்கறது அந்த போதை பொருள் மூலியமா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அடிமையாகிறது. ரெண்டாவது வந்து தெரிஞ்சு கொண்டுறது, ட்ரை பண்ணி பார்ப்போமா, இது வந்து ஒரு புது ட்ராக்கா இருக்க, ட்ரை பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்கு, அப்படியே பார்க்க பார்க்க அவங்களும் அதுல வந்து அடிமையாரு. ஒரு வாட்டி அட்மிட் பழகிட்டாங்களா அது நிப்பாட்ட முடியாதுங்களா? முடியுங்க. ஆனா என்ன சொல்றதுன்னா, நம்மளுக்கு ரெண்டு குரல் இருக்கு நம்ம உடம்புல. முதல் குரல் சொல்லுவோம் வேணாம், ரெண்டாவது குரல் தான் ட்ரை பண்ணி பாரு. நன்மை தீமை முன்னுக்கு இருக்கிற மாதிரி வேணுமா வேணாமா, ஒரு மனசு சொல்லும் சரி செய்வோம், ஒரு மனசு சொல்லும் வேணாம் அப்படின்னு. பெரும்பாலும் மக்கள் வந்து அந்த வேணாம் வேணும்ன்றதுதான் ஏங்கி போகுது. அது வந்து அவங்களோட சாய்ஸ் பாருங்க. அதோட சாய்ஸ். அப்பெல்லாம் பெற்றோர் குடும்பத்தினால கூட இது மாதிரியான பழக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப குடும்பத்தார் நேர்களே, குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்றோம், நம்ம அம்மா அப்பா நம்ம குடும்பத்தை சண்டை போட்டுக்கிட்டுருமே பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய போகுது. ஆனா அதுங்களுக்கு மன உளைச்சல் ஆகி இவ்வளவு பாதிப்புக்குள்ளாய் ஆவறதுக்கு பெற்றோர் ஒரு காரணமா இருக்கும். பிறகு குத்துதே கொடதேன்ட்டு பெற்றோர்கள் வந்து கதற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி சார், அடுத்ததான் பார்க்கும்பொழுது இப்படி அடிமை தனத்தில் உள்ளவர்களே அடையாளம் கண்டு கொள்றது. முத கேள்வி கேட்டீங்களா, அது சொன்ன ஃபேமிலிக்காரனால தான்ட்டு, அது ஒரே ஒரு ரீசன் தான் சொல்றேன். ஆனா அது விதமான ரீசன் இருக்கு, நிறைய ரீசன் இருக்கு. ஒன்று வந்து காதல்ல தோல்வி, கடைசியில சில வேலை செய்யும் போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவு சரியில்லைன்னு அவங்க வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிடுறாங்க. மன சஞ்சலம் கொடுக்கிற, மன வருத்தத்தை கொடுக்கிற எந்த காரியங்களும் சந்திக்கும் பொழுது இப்படினாச்சும் ஒரு நிம்மதி வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒரு அடிமைக்குள்ளாக போறாங்க. இது என்னது, ஆல்கோஹாலுக்கு போறாங்க, சிலவங்க ட்ரக்கு போறாங்க. அல்லது இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமே, அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி. என்ன இது சாதாரண குடிச்சுக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் வித்தியாசமா போவோமே, அப்படியே இருக்குது இல்லையா? எப்படி அடையாளம் கண்டு கொண்டது இவங்க எல்லாம் அடிமையில இருக்கிறாங்க அப்படின்னு? இது வந்து ஒரு அந்த 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 ஒரு புது ஆள் வராங்க என் மண்ணுக்கு. எனக்கு தெரியாது அவங்க வந்து ட்ராக்ல இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க, என்ன ட்ராக் எடுத்துக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் த்ரூஸா என்னது நான் அவங்கள்ட்ட கேட்க முடியாது, நீங்க என்ன ட்ராக் எடுத்துக்கீங்க என்னன்னா. அவன் என் கூட நம்பல பாருங்க, அவன் வந்து என்ன நம்பணும். என்ன நம்பினாதான் அவன் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க முடியும் பாருங்க. ஸோ அத நம்புறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் பிடிக்கும். அப்படின்னா அடிக்கடி போய் சந்திக்கிறேன். நான் ஒரு சோசியல் ஒர்க்கர் பாருங்க. எனக்கு வந்து அவனை விட்டுட்டா என்னோட என்ன சொல்றதுன்னா, இன்னொரு லைஃப் விட்ட மாதிரி. அது அங்க ஒரு ஜீவன் காத்திருக்க, ஒரு லைஃப் காத்திருக்க, யார் என்ன உதவி செய்ய போறதுக்கு அவன் கட்டாயம் தெரியும். ஸோ நம்ம வந்து த்ரூஸா அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து இதெல்லாம் செய்யற. சிலவங்க கிறிஸ்தவ சொல்லுவாங்க, ரோமர் 6:23
சொல்லிடுவாங்க, இதுக்கு மரணம்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப இஃபெக்ட் பண்ணும். பாருங்க, நம்ம கிறிஸ்தவ மதத்துல எடுத்துக்குவோம், இந்து மதத்துல எடுத்துக்குவோம், புத்தா இதுல வந்து. ஆனா எல்லா மதத்துக்கும் கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு வழி, அது மதம் இல்ல. இது எல்லாத்துலயும் இஸ்லாம் மதத்துல எடுத்துக்கிட்டா டாடாவை பத்தி தெரியுது. ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் ஆனா இந்த டாடா இருக்குங்கள அது தெரியாது. நீ எந்த இருப்படையில வந்திருக்கிற, நீ எந்த பணக்காரனா, டாடாக்கு தெரியாது. ஏன்னா அந்த டாடா பின்னால ஒரு ஆவி இருக்கு. இந்த ஆவி தான் தூண்டுதல் பண்ணுது. 6 நான் வந்து ஏடிகே கூட இந்த ட்ராக்கை பத்தி நான் வந்து இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் போது எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஒரு மோர்பின், ஹெரோவின் ஒரு பியோர் ஹெரோவின் சொல்றாங்க, ரொம்ப பியோர். அதுல வந்து என்ன நம்பர் எடுத்துருக்குன்னா, நல்ல பியோரான நம்பர் 6. இது ஒரு அந்த கிறிஸ்தோட நம்பர் சொல்லப்படுது. சரிங்க சார், குடும்பத்தினால் ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்னீங்க. இந்த குடும்பத்தினருக்கு நீ என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து குடும்பத்தினருக்கு என்ன பகிர்ந்து கொள்றதுன்னா, உங்களுக்கு தெரியும் உங்க கணவர், நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க கணவர் இந்த மாதிரி போதை பொருள் இருக்காது. ஏன்னா நீங்களும் அவரும் தான் ஒரு ரூம்ல இருக்காங்க, யாரும் தெரியாம. இது வந்து நம்ம டைரக்டா பேசுவோம். உங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கு தெரியும் ஹஸ்பண்டோட attitude, behavior, character, ABC கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நல்லா அது விளக்கி சொல்ல முடியுமா? attitudeனா நம்மளோட எப்படி attitudeனா சிஃபாட். சோ B வந்து behavior, உங்களோட பரங்காய் கலாக்குவான். சோ C வந்து என்னது attitude, character. bahasa Malaysia வந்து sifat. So A, attitude, behavior, character. இது 3 ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. கரெக்டா இருக்கு. இது என்ன பார்த்தா எல்லாம் நிறைய ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் 3. மலாய்க்காரங்க வந்து சொல்லிடுறேன், இது ஓப்பன். அவங்க வந்து ஐ உடு சொல்லுவாங்க, அது 3 வாட்டி தான் செய்யறாங்க. 3 வாட்டி. அவங்க கீழே இது பண்ணும்போது 3 வாட்டி. எல்லாம் அவங்களுக்கு ட்ரினிட்டி இருக்கு. ஆனா அவங்க தெரிய மாட்டேங்குது. எங்க நம்ம கிறிஸ்டிய இதுல எப்படி நம்ம இதுதான். ஆனா இந்த பெற்றோர்கள் எப்படி இந்த பிள்ளைகள் வழி விலகு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் எப்படி இருக்கிறது? அப்பா வந்து டைம் பரகாம வேலை முடிஞ்சாலும் கூட்டாளி சந்திக்கலாம், வந்துருங்க. வந்துட்டு நீங்க வந்து உங்க மகனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். என்னன்னா தண்ணி மப்புல வந்துகிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சண்டை வீட்டுல வந்துட்டு அந்த மகனுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவான்? சார், எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு கூட்டம் எப்படி சொன்னான், அவங்க அப்பா என்ன செஞ்சான்னா காசு கொடுத்து, டேய் போய் பீர் வாங்கிட்டு வாடா, காசு கொடுத்து அனுப்புறது, சிகரெட் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு மகனே அனுப்பி விடுறது. ஒரு நாள் அவன் வந்து வாங்கிட்டு வரும்போது அவன் குடிச்சுதான் பார்ப்போமேன்ட்டு அப்பா ஆரம்பிச்சானா. அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது அங்கேயே திறந்து வாங்கிட்டு வர சொல்லுவானா. அதை திறந்து விட்டு போத்தல திறந்து விட்டு வரும்போது கொஞ்சம் அப்படி குடிச்சிட்டு வர்றது. அப்படியே வந்து இவனுக்கு ஒரு பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பாருங்க, பெற்றோர்களுடைய சரியில்லாத ஒரு காரியங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு தூண்டுதலாம இருக்கு பாருங்க, தப்பு பண்றவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சிறு வயசுலயே பார்த்து. இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் நிறைய பேர் தப்பான வழிகள் செய்யறதுக்கு நிறைய விதமான காரிய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு எந்த நேரத்துக்கு எப்படி வேணா தடிக்க விடுறதுக்கு பெற்றோர்கள் வந்து முக்கியமா பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப இன்னொன்னு சொன்னீங்க, கணவன் மனைவிக்குள்ளாக நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. அநேக கணவர்கள் வந்து மனைவி தெரியாம ட்ராக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அனுபவத்தில் நீ போயிருக்கீங்க சொன்னீங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி அதை தவிர்க்கிறது? இது வந்து தவிர்க்கிறதுனா நான் வந்து உண்மையா சொல்லிடுறேங்க. கர்த்தர்கிட்ட நம்ம என்னது சரண்டர் பண்ணாங்கன்னா அது வந்து நடக்காது. ஆனா சிலவங்க பாருங்க, ஒரு 1000த்துல ஒருவன் சொல்றாங்க ஒரு பாட்டுல. ஆனா இருக்கு அந்த மாதிரி 1000த்துல ஒருவன்
அவன் நினைச்சுக்கிறான் ஓகே நான் வந்து இந்த ட்ரக்ல இருந்து வெளியே போறேன். அது ஒரே ஒரு மாதிரி ட்ரக் தான் அவன் அடிச்சிருப்பான். அதுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா. ஆனா மல்டிபிள் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அதுலயே பல விதம் இருக்குது. ஒரு சில ட்ரக் வந்து ஈஸியா வெளியாக முடியும், ஒரு சிலது வந்து வெளியாக முடியாது, அது அடிமை இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரக்ல மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரக் மிக்ஸ் பண்ணி அதன் ட்ரக் மிக்ஸ் பண்ணி அதோட கிக் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றது. அந்த ஆராய்ச்சிக்குள்ள வந்துட்டோன்னே நான் வந்து இன்னொருத்தர ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏய் இதுல ஜம்ப் பண்ணி இதுல அடிச்சா இன்னொரு விஷயம். அவன் வந்து அவங்க கூட்டாளி கிட்ட போய் சொல்லுவாங்க. சோ கடைசியில அவங்க கூட்டாளி இதெல்லாம் எம்என்ஆர் மாதிரி கடைசியில இவங்ககிட்ட தான் வந்துருவாங்க, இவன் தானே தயாரிச்சான். ஆமா சரிங்க சார். அரசாங்கத்திலேருந்து இந்த இந்த வழி தடுக்கிறதுக்கான வழிகள் செய்து கொண்டு இருக்கிறார்களா? அது என்னன்னு சொல்ல முடியுமா? என்னன்னா அரசாங்கம் வந்து ரொம்ப பில்லியன் செலவு வச்சுக்கிறாங்க. உண்மைங்க. இந்த ட்ராக்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு புதுசா செலுத்தின்னு இருக்கு. இது வந்து AADK ஏஜென்சி ஆன்டி டாடா கபாங்சா. நேர்களே பாருங்க, மனுஷ தேசத்துல நம்ம அரசாங்கம் நல்ல காரியங்கள் நிறைய செய்து கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க அந்த பகுதிக்கு போய் சந்திச்சீங்களாக்கா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதிலே மேற்கொண்டு வர்றதுக்கு. ஏடிகே இருக்கிறாங்க. ஏடிகே வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நகரின்னு சொல்றாங்கல்ல, ஒரு நகரில ஒரு ஆபீஸ் ஒரு நகரிலையும் அந்த ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து மாற போறீங்களா, திருந்த போறீங்களா, ஸோ நீங்க வந்து வாலண்டியரா போனா இப்போ உள்ள புது கமெண்ட்ஸ் தோப்பங்காரா சொல்லியிருக்காரு. இப்போ வாலண்டியர் வந்து நீங்க வந்து வாலண்டியர் நீங்க வரீங்க புதுசா செலுத்திக்கு, ஆனா உங்களுக்கு வந்து உங்க ரெக்கார்ட்ல நல்ல ரெக்கார்டா இருக்கும். ஆனா நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க ஐசியில வந்து நீ வந்து குற்றவாளி இருக்கும், உங்க சிப்ஸ்ல கட்டாயம் போட்டுருவோம் குற்றவாளி. இந்த ஐஸ்லயே போட்டு விட்டுருவாங்க சிப்ஸ் இருக்கு. சரி சார், அவங்க வந்து தப்பு பண்ணிட்டோம் போயிட்டு வந்துருக்கட்டும், ஆனா அவர் நினைக்கிற நானும் மனமாற விரும்புறேன், திருந்த விரும்புறேன், திருந்து நானும் நல்லா வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லுறவங்களுக்கு இது மாதிரி இடத்துல எடுத்துக்கொள்வார்களா? எப்படி தொடர்பு கொள்றது? ஓகே, தொடர்பு கொள்றதுன்னா பாருங்க, அதாங்க நான் ஒண்டி தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு இந்த AADK மூலியமா எனக்கும் வாஞ்சி இருக்கு. ரொம்ப தமிழ் அவங்க வந்து ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி கோர்ஸ்க்கு போயிட்டு ஏடிகே ஃப்ரீயா கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ்லாம் அவங்க எப்பயும் நீங்க வந்து கத்துக்க போறீங்களா, அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. என்னன்னா நீங்க சமுதாயத்துக்கு சேவை செய்யறீங்க, சேவை செய்வதற்கு உங்களுக்கு ஃப்ரீயா கத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க போய் வேற யூனிவர்சிட்டில போய் கோர்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,000 6,000 10,000 இந்த அரசாங்கத்தை இலவசமா கொடுக்குறாங்க. அதான் ஏடிகே ஜோஹோல நான் வந்து ஒரு 2004 இருந்து இது வரைக்கும் நான் வந்து 16 வருஷம் ஒரு கவுன்சிலர் மோட்டிவேட்டர் இருக்கிறேன். என்னோட வேலை என்னன்னா, சில குடும்பத்தினருங்க வந்து போலீஸ் போனா ரெக்கார்ட் இருக்கும், ஏடிகே போனா ரெக்கார்ட் இருக்கும், குடிச்சிட்டு போனா. ஸோ எங்களோட குடும்பத்தோட கௌரவத்தை நாங்க பார்க்கணுமே இது சொல்லுவாங்க. பாருங்க சார், ஒரு மகன் அவன் வந்து தப்பு பண்ணிட்டு அப்படி இருக்கிறானேன்ட்டு அதை குறித்து அவமானம் இல்ல, போயிட்டு சென்டருக்கு போனான்னு அவமானம் வந்தது. பாருங்க என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலை சொல்லுவாங்க. எப்படி அந்த அவங்க வந்து எப்படி இது மாதிரியான சென்டர்ல தொடர்பு கொண்டுறது, தொடர்புகள் நேர்கள் ஏதாச்சும் இருக்குதுங்களா? இருங்க, என்னது நான் ரொம்ப பயன்களை வந்து போன் நம்பர் கொடுத்துமாக்கா அவங்க கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க தாராளமா. ஓகே நேர்களே, அப்புறம் கீழே நீங்க பார்ப்பீங்க அவர் ஒரு தொடர்பு என்னும் அவர் பேரு போடப்பட்டிருக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் அவரோட தொடர்பு கொள்ளுங்க. சரி சொல்லுங்க சார். என்ன சந்திக்கிறதுனா சொன்னாங்கதான் பாஸ்டர் டேவிட் ஏடிகே அவார்டு இருக்குங்களா, அங்க வந்து ஏடிகே டயரா இருக்கு. சிலவங்களுக்கு ஏடிகேன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நீங்க சொல்லிதான் என்னது ஏஜென்சி ஆன்டி டாடா கபாங்சா, இங்கிலீஷ் மொழியில பார்த்தா நாடா NADA, நேஷனல் ஆன்டி ட்ரக் ஏஜென்சி. நீங்க பாருங்க, நான் வந்து யாருங்க நான் தப்பு இட பண்ணல, பணக்காரவங்கள்ட்ட அவங்களுக்கு வந்து NGO இருக்கிறாங்க, அவங்களுக்கு பைட் மால் இருக்கு,
ஃபைனான்ஸ் மூலியமா எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு இந்தியன் தமிழர்களுக்கு அவங்களுக்குன்ட்டு ஒரு இந்து சங்கமோ ஒரு சென்டர் இல்லை இல்லாம இருக்கு. ஒரு வருத்தப்பட வேண்டிய நான் ரொம்ப வாட்டி நான் பேசியிருக்கிறேன். நான் சில இந்து சங்கம் ரொம்ப வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஏன் சில இந்துக்கள் கிறிஸ்டியன் சென்டருக்கு அனுப்ப மாட்டாங்க? ஏன்னா அதே ஒரு சென்டர் தான் இருக்கு தமிழங்களுக்கு. தமிழங்கன்ட்டு இந்துக்களுக்கு சென்டர் இல்லை இது வரைக்கும். அந்த பையனுக்கு எங்க போவானுங்க? ஆமா, எங்க போவானுங்க? சரி சார், இந்த உடல் வந்து இந்த உடல்ல இந்த ட்ரக் எடுக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புல சரீரத்துல என்ன பாதிப்பு வரும்? பாதிப்பு வந்து உங்களோட சைக்காலஜி இஃபெக்ட் சொல்லுவாங்க. என்னன்னா நீங்க ஒரு புது மாற்றமா இருக்கும். நீங்க டேட்டா இன்னும் எடுக்கல, நீங்க ஒரு நார்மல் பர்சனா இருப்பீங்க, நல்ல நார்மல் பர்சன். ஆனா அந்த டேட்டா உள்ளுக்கு பூந்துருச்சுன்னா நீங்க சைக்கோ ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. சைக்கோ ஆக்டிவ் கொஞ்சம் ஆக்டிவா இது பண்ணிட்டு சுறுசுறுப்பா இருந்துகிட்டு, அதாவது டாடா எடுக்கும் போது மட்டும் அது அதுக்கு பிறகு அதுக்கு போக 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 அந்த டாடா வந்து உங்க உடம்புல நம்ம பாருங்க உணர்வு எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் இம்யூன் பண்ணி ஒரு உடம்பே அது வந்து உரிக்கிறோம், கண்ட்ரோல் பண்ணிருக்கு. நம்ம திங்க் பண்ண முடியாது, நார்மலா திங்க் பண்ண முடியாது. நம்ம திங்க் பண்ணா எங்க போய் டாடா தேடுறது, நாளைக்கு தேடணுமே, எங்க உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, ஆமா அப்படி மாதிரி இருக்கு, அந்த பாயிண்ட் கொண்டு போறோம் பாருங்க. நார்மல் இஸ் நார்மல். இது வந்து அடிச்சு கடத்துல சைக்கோ ஆக்டிவ். அதாவது அவங்க உடல் மட்டும் பாதிக்கல, அவங்களோட சிந்தனை நினைவு கூட பாதிக்குது. பாருங்க இப்ப சொல்ற அந்த கெமிக்கல் ட்ராக் சொல்றாங்க, இப்ப ஐஸ் சொல்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐஸ்ல வந்து ஒரு 9 விதமான கெமிக்கல் இருக்கு பாருங்க. நம்ம அடிக்காட்டினா நம்ம வேற மனிதன் நம்ம ஆகிடும். கடைசியில இந்த அடிக்கிறவங்க அடிக்காதவங்க வந்து அதுல உளுந்துட்டு அவங்க துதிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி நான் வந்து இந்த டேடா விட முடியும். ஆனா அவங்களுக்கு கூட ஒரு உணர்வு வருது, நான் இதுல இருந்து வெளியாகணும் அப்படி எண்ணமும் இருக்குது. சொன்ன 2 குரல் அந்த 2வது எப்படி வெளியே போறேன், எப்படி வெளியே போறேன், ஆனா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி உங்களோட அனுபவத்துல நிறைய பேரை நீங்க இது மாதிரியான அந்த அடிமை தனத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் நீ திருத்தி சரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொண்டு விட்டுட்டு நீங்க வந்து உங்கள் மூலியமா நிறைய பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கிறதாக சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் உங்களை கட்டி பிடிச்சி அணைச்சு அவங்க வந்து உங்களுக்கு நன்றி சொன்னது கூட சொல்லியிருக்கீங்க நீங்க. சரி, இப்படிப்பட்டவங்க மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குது? அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் வந்து திருந்தி புது மனிதனை ஆவி, அவன் மனைவி கூட அவன் பிள்ளைங்க கூட அங்கிள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப வருஷம் வச்சு பார்த்தேன், ஒரு 5, 6, 8 வருஷமாச்சு. நான் கேட்டேன், அது பண்ணி எங்க பார்த்துருக்குறோம், என்ன அங்கிள் நீங்க தான் என்ன சென்டருக்கு அனுப்புறீங்க. அது எனக்கு போதும், அந்த சந்தோஷம். நேர்களே, இவரு இந்த பணியை வந்து சம்பளத்துக்காக வேலை செய்யல, பொது தொண்டுக்காக செய்யறாரு. இவரு இது மாதிரி செய்யும் பொழுது அநேகர் மனமாற்றம் அடைந்து குடும்பமா வாழும்போது பார்க்கும்போது அதுதான் மன நிறைவா இருக்குன்னு நான் சொல்ல வர்றாரு. சரிங்க சார், இந்த போதைப் பொருள் அடிமையானவங்களோட இறுதி இலக்கு, அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, என்ன நிலைமை ஏற்படும்? ஐயோ, இது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்னா ஒண்ணு மரணம் சந்திக்கும். நீங்க வந்து சரண்டர் பண்ணி, கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து புது மனிதன் ஆகிறதுக்கு, அது வந்து நம்ம ரிப்பெண்டன்ஸ்ல போய் ரிப்பெண்டன்ஸ் போறோம். அதுல போனா நம்ம என்னது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தீர்மானம் எடுக்கணும், மாறணும், தீர்மானம் எடுத்தாதான் அது, இல்லைன்னாக்கா சாவுதான். 2வது, உன் கூட்டாளிங்க காத்திருப்பானுங்க, நீ உன் கூட்டாளிகளை ஏமாத்திருப்ப, காத்துக்கிட்டே இருப்பானுங்க, நீ வெளியே வா, உனக்கு வந்து போட்டுருவேன். ஓ, அப்படி கூட இருக்கு. 3வது வந்து ஜெயில போறவங்க சிலவங்க நல்ல புது மனிதர் ஆகிடுறாங்க. ஆனா சிலவங்க வந்து அப்படியே பழி மனிதர் அப்படியே அழிஞ்சு போறாங்க. என்னன்னா ஜெயில ரொம்ப கைதிங்க இருக்கிறாங்க, வேற வேற இனத்து உள்ள கைதிங்க. அங்கதான் நெட்வொர்க்கிங் போகணும். நம்ம டாடா இது வெளியே ஆகிட்டோம்னா நான் டாடா எப்படி எங்க போய் டிஸ்ட்ரிபியூட். நேர்களே, ஐயா சொன்னது போல இதோட ட்ரக் எடுக்கிறதுனால பாதிப்பு பார்த்தீங்களா?
நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே எப்போ வருவான் அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா உன்னால எனக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்ச வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த தூண்டுதல் வந்து மறுபடியும் அடிமைக்க போறதுக்கு வாய்ப்புகள் பல உண்டு. கடைசியாக மூன்றாவதாக மரணம் தான், சாவை கொண்டு போயிடும். சோ இந்த அடிமைத்தனம் லாபமே இல்லை, நஷ்டத்துல தான் போய் முடியுது. சரிங்க சார், இறுதியாக நேயர்களுக்கு என்ன கருத்துக்கு சொல்ல விரும்புறீங்க? ஓகே, இது எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் யாராருக்கு நீ நல்லது செஞ்சா அந்த நல்லது உனக்கு வந்துடும். என்னன்னா எங்க அம்மாவும் ஒரு ஊழியக்காரங்க தான். என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஸோ அம்மா பேச்சு நல்லா என்னது கருத்தமா தாய் போதனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒரு வாட்டி, இந்த ஊழியத்தை நீ கூடாது, இந்த வேலையை நீ கூடாது. என்னன்னா உனக்காக கிறிஸ்தவங்க மட்டும் உனக்கு காத்து இல்ல, நாய்க்காரவங்க, இந்துங்க, புத்தருங்க, ஆமா உலக மக்கள் யாவருமே ஒரு தாய் பிள்ளைங்க தானே. ஸோ அதை நான் நினைக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வாழ்றது ஒரே வாழ்க்கை தான் இந்த உலகத்துல. நம்ம வாழ்ந்துட்டு போறது நமக்கு தெரியாது தானே எங்க போறோம். நிச்சயப்படுத்துறது அவரு மேல உள்ளது. ஸோ நீங்க யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலியில உங்க ஹஸ்பண்டு, உங்க பிள்ளைகள் இந்த டிராப் மூலியமா நீங்க வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போறேன். அந்த ஃபோன் நம்பரை நீங்க கால் பண்ணி என்னை வந்து தொடர்பு கொண்டதுன்னா நோ ப்ராப்ளம். உதவி நான் வந்து எனி டைம் நான் வந்து உதவி செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஐம் அ சர்வன்ட் ஃபார் யூ. நான் உங்களை சர்வ் பண்ணுறதுக்கு நான் எப்பயும் நான் காத்திருக்கேன். ரெண்டாவது, என்னை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் AADK ஜயா அவால் பழைய கான்வென்ட் ஸ்கூல் இருக்குங்களா, கான்வென்ட் ஸ்கூல் முன்னுக்கு அங்கே வந்து ADKயோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்கே போய் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து எலெக்டர் சந்திக்க போகிறேன், நான் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி, என்னன்னா எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ ADK மூலியமா உங்க மகன் போயிட்டு செரந்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புஷ்பேன் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு அங்கே ஒரு 1.5 வருஷம் அதுக்கப்புறம் 2 வருஷம் இருந்துட்டு இப்போ உள்ள கேஸுங்க பாருங்க. நான் வந்து தம்போயில செரந்தின்னு புஷ்பேன் இருக்கு, அது வந்து இந்த ADKயோட ஹாஸ்பிட்டல். எல்லாம் அந்த ஐஸ் அடிச்சு மண்டை ஓடி போய் அவங்களுக்கு பைப்போலா இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், செசோபீனியா இருக்கும், எல்லாம் வந்துடும். செசோபீனியா நம்ம பேர் கூட நம்ம மறந்துடுவோம், அந்த மாதிரி ஐஸ் அடிச்சு. ஸோ எல்லாம் அந்த புதுசா சிறந்தில இருக்காங்க. ஸோ என்னோட வேலை என்னன்னா நான் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றேன். சில நேரத்தில் என் கூட்டியில என்னன்னா போய் கீழாக்காரன் போய் நீ மோட்டிவேட் பண்றேன். நானும் கீழாக்காரன் தான் அவங்க கூட நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி என்னன்னா எனக்கு வந்து ஒரு கர்த்தர் கொடுத்த வரங்கள் வந்து எனக்கு மியூசிக். இந்த மியூசிக்னால அவனுங்களை நான் வந்து கூல் டவுன் பண்றதுக்கு எனக்கு அந்த தெம்பு இருக்கு. ஸோ அங்கே வந்து நான் மியூசிக் டீம் உருவாக்கியிருக்கேன். இந்த மியூசிக் டீம்னால இந்த சைசோபீனியன் சொல்லுவாங்க, அப்படியே ஆடிட்டு இருக்கோம். அந்த மியூசிக் ஒரு ஒரு நோட்டை பிடிச்சோன்னா அப்படியே பாருங்க எனக்கே சிலுக்குது உடம்பு. நான் பேசும்போது என்னன்னா என் கண்ணாலே நான் பார்க்கிறேன். அது மாதிரி ட்ரக் அடிக்கிற உள்ளவங்களை வந்து நீங்க சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஏதோ மியூசிக் சொல்லி கொடுத்து அவங்க சிந்தனையை வேற திசை திருப்புறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு வரீங்க. மோட்டிவேஷன் நேர்களே, நல்ல அருமையாக காரியங்கள் உடனே சொல்லிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றி சார், எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக நான் மிக்க நன்றி உங்க சொல்றேன். அன்பான நேர்களே, இவ்வளவு நேரமாக நம்மளுடைய சகோதரன் அவர் அருமையாக உள்ளத்தின் ஆழத்தின் கண்கள் கலங்க அவரு காரியங்கள் பேசினாரு. அவர் வந்து அவர் உள்ளத்துல எவ்வளவு ஒரு வேதனை இருந்துச்சுனாக்கா நம்ம இந்திய சமுதாயத்தின் மேல எவ்வளவு ஒரு அக்கறை இருக்குமே என்றால், யாரும் சீரழிந்து போகக்கூடாதுன்ட்டு மனம் வேதனைப்பட்டு கண் கலங்கி பேசுறத நீங்களே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதனால யாருக்கும் இது ஒரு லாபமும் இல்லை. முதலாவது நான் பெற்றோர்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல விரும்புறேன். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை கசந்து கொள்ளாதீர்கள், அவர்களை கண்காணியுங்கள், அவருக்கு அன்பு காட்டுங்க. அவங்களுக்கு யார் இருக்காங்க?
உங்களை மாதிரி நல்ல போதகன், உங்களை போல நல்ல ஆசிரியர் யாரும் இல்லையே. சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் கூட அநேகர் அடிமையில் தனத்துல போறதை நான் பார்த்துருக்கேன். வீடியோ கிளிப் நிறைய பார்த்துருக்கிறோம். இந்த சமுதாயம் பொம்பளை பிள்ளைங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, அதே மாதிரி பையனுங்களும் வாலிப பிள்ளைங்க ரொம்ப கொடூரமான நிலையில இருக்கிறாங்க. நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்காக உங்களுக்காக யாரும் சாப்பிட முடியாது. இப்ப ட்ரக் அடிச்சா போதை வருது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்காக மத்தவங்க போதை பொருளை அடிக்க சொல்ல முடியுமா? நீங்க தான் அடிப்பீங்க. அதே மாதிரி மாறணும்னு நினைக்கலாம், நீங்க தான் மாறணும். நீங்க மனசு வச்சாதான் முடியும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தா தான் முடியும். தீர்மானம் எடுப்பீங்களா? மீண்டும் உங்க சந்திப்பு. நான் உங்க நண்பன் டேவிட் சவரி.